ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2-3 கிராம்பு போட்டுக்கலாம். நான் 3 கிராம்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிராம்பு போட முடியுமோ, ஏன்னா காரம் கொடுக்கும் கிராம்பு. ஸோ அதனால் நான் 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பல்லாரி. நீங்களும் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் விடும்போது தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். விடலை அப்படின்னாக்கா பாத்திரத்தில் என்ன பண்ணிவிடும்னா கருகிடும் வெங்காயம். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் வதக்கியிருக்கேன் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடல, தட்டி வச்சுருக்கேன். அந்த தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அதில் போடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா நம்ம அதையும் ஒரு வாட்டி என்ன பண்ணிடலாம்னா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கமன்னு வாசமாக இருக்கும். வீடு என்னமோ நம்ம சிக்கன் குழம்பு செய்கிற மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். எப்பயுமே வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டிங்க அப்படின்னா தான் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா நைஸாக கட் பண்ணி தக்காளியை போட்டிங்க, நல்லா வதக்கிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் இது போட்டது எல்லாமே நல்லா வதங்கணும், அதுதான் விஷயம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி பவுடர் நான் வச்சுருந்தேன், அது போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குருமா டேஸ்ட்டாக வரும், முட்டை கிரேவி டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலராகவும் மாறிடுச்சு. இது பேச்சுலர் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய், முந்திரி பருப்பு ரெண்டையும் போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அதையும் இதில் போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும். அப்படி வரும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். அதோடு நம்ம இந்த தேங்காய், முந்திரி பருப்பு என்ன பண்ணணும், வதக்கி வச்சுருந்த அரைச்சி நல்லா அதுவும் வதங்கி வரணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த சமயத்தில் தான் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், சூப்பராக அப்படியே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி இலை போட்ட உடனே நம்ம கிரேவி அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இப்போ நான் முட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 முட்டை இன்றைக்கி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எக்கு தேவைப்படுதோ அவ்வளோ நம்ம போட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்கையும் வேக வச்சு நம்ம அது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம ஓவராக கிளறிடக்கூடாது, கிண்டி விடக்கூடாது. ஏன்னா ஓவராக கிண்டிட்டோம்னா முட்டையை உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் லைட்டாக அப்படியே மைல்டாக கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே என்ன பண்ணணுன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.